with Ravi. வணக்கம் அன்பு தமிழ் உறவுகளே, வணக்கம் வணக்கம். ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்று முன்னோர்கள் சொன்னார்கள். கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்றும் அவர்களே தான் சொன்னார்கள். இது பற்றி பேசுவதற்காக இன்று என்னுடைய கலையகத்திற்கு சமூக செயற்பாட்டாளர் ஷான் தேவரன் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். உங்களுக்கு இனிய மாலை வணக்கம் ஷான் தேவரன் அவர்கள். இனிய மாலை வணக்கம் உங்களுக்கும் யுக மீடியா என்னுடைய பார்வையாக அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். என்ன திடீரென்று நாங்கள் சமயத்துக்கு போயிட்டோம் என்று எங்களுடைய அன்பான நேர்கள் எண்ணக்கூடும், எங்களுடைய பார்வையாளர்கள் எண்ணக்கூடும். அதாவது ஆலயம் தொழுவது சாலம். ஒரு காலத்தில் உங்களுக்கு ஏன் கோபுரம் கட்டுறேன்டா உண்மையான ரெண்டு ரீசன். அதாவது இடி போன்ற இயற்கை அழிவுகளை வாரீங்கன்னா அந்த கலசத்துலேருந்து அந்த சக்தி எடுத்து உள்ளுக்க விட அழிவில்லை. மற்றது அந்த காலத்தில் இந்த கார்கள் பிளேட்டுகள் ஒன்றும் இல்லை தானே. நடப்பாதையாக போய் கோபுரம் தெரிஞ்சால் மக்களுக்கு நம்பிக்கை, கோயில் வந்துட்டு கிட்ட வந்துட்டோம்ல. இந்த ரெண்டுக்கு தான் அதான் ஆலயம் தொழுவது சாலம். பட் எங்களை துக்கம், கவலை, சந்தோஷம் எல்லாரையும் கோயிலில் போய் சொல்லி வைப்ரேஷன் ஒன்று இருக்கு. உண்மையான ஆலயங்கள் இருந்தது. இப்போ நீங்கள் உண்மையான ஆலயங்களுக்கு போனீங்கன்னா சில இடங்கள் இருக்குது. இல்லை நம்பிக்கை இருக்கோ இல்லையா, நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் அந்த வைப்ரேஷன்ஸ் இருக்குது. என்னென்னு சொல்லிங்கன்னா அந்த மந்திர உச்சாரணங்கள் அதுகள் செய்கிற மற்ற இந்த அது கட்டப்படுற இடங்கள் வந்து ஒரு சயின்டிஃபிக்கல் ரீதியாக ப்ரூவ் பண்ணப்பட்ட இடங்கள். இந்த இடங்களில் அந்த வைப்ரேஷன்ஸ் இருக்குன்னா சொல்லி அப்படியான கோயில் தான் கட்டப்படும். ஆனால் இப்போ எல்லாம் அப்படி இல்லை. இப்போ வந்து நான் யோசிக்கிறது என்னுடைய பர்சனல், கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டும். ஆலயம் தொழுவது வேலை மினக்கேடு. கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்கணும் என்று என்னத்தை சொல்கிறேன்னு சொல்லிட்டேன். இப்போ வந்து கோயில் வந்து ஒரு எல்லாம் பிஸ்னஸ் தான், வியாபாரத்தின் உச்சக்கட்டத்துக்கு வந்துட்டு. அதனால் கோயில்களால் வந்து பொதுமக்களுக்கு எந்த ஒரு நன்மையும் இல்லைன்றதான். உதாரணத்துக்கு சொன்னீங்கன்னா எந்த ஒரு கோயிலுக்கு போனீங்கன்னாலும் அங்கே வந்து அர்ச்சனை, கோயில் திருவிழா அதோட முடியதை தவிர உங்களுடைய சமுதாயத்துக்கு என்ன அதில் நன்மை இருக்குது? சமுதாயத்தில் எவ்வளவோ பிரச்சனைகள் போய்கொண்டிருக்குது. எத்தனையோ இளம் பிள்ளைகள் வந்து தீய வழிகள் போய்கொண்டிருக்கின்றார்கள், தீய தேவையற்ற முடிவுகளை எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள். இப்போ ஒரு அந்த ஆலயங்கள் வந்து ஒரு கம்யூனிட்டி சென்டராக இருக்கணும். ஒவ்வொரு கோயிலும் வந்து மக்களுடைய தேவையறிந்து அவர்களுக்கு பயன்படுத்தக்கூடிய செயற்பாடுகள். அதையும் இந்த நாடுகளில் அது வந்து மிக முக்கியமாக இருக்கின்றது. காரணம்னா டைவர்ஷன் கூட, அந்த மக்கள் வந்து டைவர்ட் பண்ணப்படுறது கூட. அப்போ அது மட்டும் இல்லாமல் இப்போ கோயிலுக்கு போனீங்கன்னு சொல்லிச்சுன்னா இந்த பூச நிறங்களை தவிர மற்ற நிறங்களும் உள்ளுக்கு போயிடாது, க்ளோஸ் பண்ணி இருக்கும். அப்போ ஒரு மன ஆறுதலுக்கோ அதுக்கோ போகிறதுக்கு இல்லை. மற்ற அதை தவிர வேறு அங்கே ஒன்றும் இல்லை. போகிறீங்க, அர்ச்சனை எடுக்கிறீங்க, சாமியை கும்பிடுறீங்க, அதுவும் வந்து சுயநலம் தான். அர்ச்சனைன்றதை வந்து நாங்கள் அதையே நாங்கள் லஞ்சம் நான் இந்த இடத்துல நெடுக சொல்கிறேன். அவங்களோட இடையூறு செய்வதுக்கு மன்னிக்கொண்டு இதுக்கு நல்ல வாழ்நாள் அனுபவத்தை நான் உங்களுக்கு சொல்லுவேன். நான் முதல்ல ஒரு கேமரா வாங்கினேன். ஒரு ஆலயத்தின் பேர் சொல்கிற அழகில் சொல்லல. அப்போ ஐயர் 15 ரூபா எடுத்த டிக்கெட். ஒரு சில ஆண்டுகளுக்கு பிறகு நாங்கள் ஒரு பென்ஸ் வாங்கினோம். அப்போ கார் தானே கொண்டு போனால் ஐயா 45 ரூபா கேட்டார். இப்போ நான் ஐயாவை சுரண்டி கேட்டேன், ஐயா எக்ஸ்கியூஸ் மீ, நீங்கள் இப்போ கடவுளோட கதைச்சிங்களா ஃபோனில் ஏன் அப்படி கேட்குறீன்னு கேட்டார். இல்லையா, காருக்கு தானே டிக்கெட், கேமராக்கு 15 ரூபா. அப்போ இன்றைக்கு நான் இந்த காருக்கு தானே 15 ரூபா, பென்ஸுக்கு அப்படி நீங்கள் 45 ரூபா நீ அளவுக்கு அதிகமாக கேட்குறேன்னு போட்டு அதை இக்னோர் பண்ணிட்டேன். நான் ஏன் சொல்லுறேன், அப்படி இல்லையேன்னு. ஆம்பளைக்கு ஒரு டிக்கெட், பொம்பளைக்கு இல்லையா டிக்கெட், என்ன காருக்குன்னு தான் டிக்கெட். இதுதான் நான் சொல்ல வந்தேன். அதுகள் தான் பிரச்சனை. என்ன மற்றது இவர்கள் அந்த பூசைகள் செய்கிறது இல்லை மந்திரமோ தவிர இவர்களால் என்ன பலன் சமுதாயத்துக்கு? சரி, இப்போ ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் எடுத்தால் அந்த கோயிலுக்கு போனீங்கன்னா இப்போ மேலே வேறு சமூக நல இதுகளை செய்கிறார்கள். இப்போ ஒரு கஷ்டப்பட்ட குடும்பங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதோ, இல்லாட்டி வேறு எங்கே நாடுகளில் போய் வீடுகள் கட்டி கொடுக்குறதோ. எத்தனை இந்தியா எடுத்துக்கொண்டா கூட எத்தனை பெரிய பெரிய பல்கலைக்கழகங்களும் ஆலயங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அப்படியான சில இதுகளை இப்போ ஹோம்லெஸ் பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணுறது, அப்படியானது சமூக தொண்டுகள் செய்யணும். இங்கே அப்படி இல்லை. போனால் அர்ச்சனை செய்கிறீங்க, டைம் முடிஞ்சதோ நீங்களும் அவுட். அர்ச்சனை செய்யக்கலாம் என்ன செய்கிறோம், நாங்கள் போய் காசு, அதாவது லஞ்சம் கொடுத்து, அர்ச்சனைன்றது லஞ்சம். அப்போ எங்கள்ட அது ரத்தத்தில் ஊர்னது என்னென்ன மாற்ற போகிறோம், லஞ்சம் கொடுத்து. என்ன நான் சுகமாக இருப்பதற்கு நீ அருள் புரியவும்.
அப்போ இதுக்கு உங்களுக்கு ஒரு சுவையான வேடிக்கையான சொல்கிறேன், உங்களை வச்சுன்னு சொல்கிறேன். நீங்கள் நல்லா கடவுள் நல்லா வசதியாக இருக்கீங்க. அப்புறம் கோயிலேருந்து உங்களுக்கு ஒரு அழைப்பு வருது, ஷான் இப்போ இதொண்டு மாறுறது, ஒரு கிலோ கட்டையை நீங்கள் அரிசி செய்யணும், ஆக பிறகு 500 ரூபா தான் கொண்டு வாங்க, நான் உங்களுக்கு எல்லாம் பண்ணிட்டு. அப்போ சரி நீங்கள் சொல்லுங்கள், ஒரு நாளைக்கு சொல்கிறேன் ஐயாண்டு உங்களை தங்கச்சி உங்களுக்கு அடிக்கிறான், அண்ணா எனக்கு ஒரு 500 அவசரமானது தான், உங்களுக்கு இந்த 500 திடீரென்று கேட்க, இல்லை இந்த கோயிலேருந்து அடித்தவியல் இந்த கிரகம் மாறதுக்கு இதுக்கு இந்த புதுசு தான் நல்லது, ஒரே ஒரு இடம் தான் இருக்குது, நீங்கள் அதை எடுத்தீங்கன்னா நல்லது. அட இப்போ தாண்டி 60 அந்த கோயிலை எனக்கு அடிச்சவியல் இதே தான் சொல்லி நாங்கள் எப்படி அதை நம்புறதா இருக்கும். இல்லை நான் ஒருக்கா கோயிலுக்கு போனேன். நான் இப்போ நார்மலாக கோயில்களுக்கு போகிறது வந்து ஓகே வைஃபாக்கள் போகிறது, இல்லாட்டி யாரும் போனால் அவங்களுக்கு துணைக்கு போகிறது அவ்வளோ தான். நாங்கள் சாமி கும்பிட்றதுக்கு ஒன்றும் போகிறதில்ல. அப்போ போய் ஒரு கோயிலுக்கு போனால் நான் மேனேஜர் வந்து பக்கத்தில் இருந்தேன்னா, ஷான் ஒரு பேமெண்ட் செய்யுங்க. என்ன பேமெண்ட்டா? ஒரு இது வந்து ஒரு 1000 ரூபா தானே, உங்களுக்கு அது பெரிய காசு இல்லை. 1000 ரூபா உழைக்கிறது வந்து உங்களுக்கு வெளியால் பார்க்க பெரிய காசு இல்லை. நான் சொன்னேன் கோயிலுக்கு நான் எந்த விதப்பட்ட காசு தர மாட்டேன். எனக்கு அப்பா கேட்டவர், இந்த கோயிலுக்கு தேர் செய்ய போயிடுமா 500 ரூபா. நான் இல்லை, சாப்பிட ஆக்கள் இருக்கணுமோ சொல்லுங்கள், அவைக்கு காசு எல்லாம் இதுக்கு இருக்கணுமோ அவைக்கு காசு எல்லாம், ஆனால் கோயிலுக்கு காசு தர மாட்டேன். நான் இப்போ திருவண்ணாமலையிலேருந்து ஒரு படியை நடிச்சுக்கிட்டோன், ஆனால் திருவண்ணாமலையில் அந்த கோயிலுக்கு அந்த காவல் தெய்வம் வைக்கிறதுக்கு இங்கே தேங்காசுக்கு $250 $300 நான் தரமாட்டேன், அதுக்கு தரமாட்டேன். இப்போ இந்த அடுத்த முறை அடிக்கைகள் காவல் தேவை யாருக்கு காவல்? சாமிக்கு காவல், சாமிக்கு காவலுக்கு வைக்க காவல். என்ன அடித்து கேட்டால் நான் திருப்பி அவனே அடித்தான், ஒரு கிழமையில அடித்தான். அண்ணங்கிட்ட பள்ளிக்கூடத்துக்கு ஒரு என்ன பிரிண்டரும் ஃபோட்டோ காப்பி மிஷினும் பண்ணணும். நான் ஓகே பிரச்சனை இருந்து அனுப்புகிறேன். அப்போ நான் என்னென்னா அதே முருகண்டி எல்லோரும் போய் வரைக்கும் நிற்கிறது நின்றா நான் ஒரு நாளும் வண்டிகளுக்கு காசு போடல. அதில் உள்ள வழியாளர் பிச்சைக்காரருக்கு தான் போட்டுட்டு வர்றது. தெரியும் என்னென்னு சொல்லிச்சா சாமி எங்கள்கிட்ட காசு கேட்கல. எனக்கு நான் அர்ச்சனை எப்படி நீங்கள் அர்ச்சனை செய்ய சாமிகிட்ட போவாங்கன்னா, சாமிக்கு எத்தனையோ அலுவல் கிடக்குது, என்ன பார்க்கணுன்னு அவர்கிட்ட கேட்கணும். அவருக்கு விருப்பம் பண்ணால் என்ன பார்க்கட்டும். நான் மற்றது நான் அவர்கிட்ட போய் லஞ்சம் கேட்கல. ஓகே இதை கொடுத்து என்ன காப்பாற்று என்ன லைக் அந்த இதை நான் கேட்கல. லஞ்சம் கொடுக்குறது வந்து எங்கள்கிட்ட ரத்தத்தில் ஊறுறது காரணம் இதுதான். எங்கே எதுக்கு போட்டாலும் காசு கொடுத்தா எல்லாம் சரி வரும். ஏன்னா காசு கொடுத்தா நாங்கள் வருஷ துவக்கத்துக்கு காசு கொடுத்தா லஞ்சம் கொடுத்தான்னு துவங்குறோம். அப்போ அப்படியான இதுகளில் தான் கோயில். மற்றது இப்போ இங்கே கோயில் வந்து ஒரு வைப்ரேஷன் ஒன்றுமே இல்லை. கோயில்கள் இருந்த அப்புறம் மூவ் பண்ணும். எங்கே வேணால் இந்த கோயில் அங்கே போட்டுது, அங்கே இந்த கோயில் இங்கே வந்துட்டு. அது மட்டும் இல்லாமல் ஒரு இடத்துல நான் மாக்கமன் பெயிண்டட் போஸ்ட்டில் ஒரு கோயில் ஒன்று இருந்தேன். அதே கட்டிடம் அதுக்கு முதல் அது வந்து ஒரு மீட் ஷாப்பாக இருந்த கட்டிடம், இப்போ இருந்தது கோயிலாக மாறினது. ஸோ இப்போ ஒன்றுக்கும் பொருத்தம் இல்லாத இதுகளை சரி ஊரில் சரி ஒரு அது வந்து கணக்கு ஆகமங்கள் விதிகள் அதில் பார்த்து வைக்கிறோம். அதில் தெரிஞ்சோ தெரியாமலும் கணக்கு சயின்டிஃபிக்கல் ரீசன்ஸ் இருக்குது. இப்போ மற்ற மந்திரங்கள் அதில் செய்யக்கல, அதில் அந்த உச்சாரணங்கள் அதில் செய்யக்கல, அதில் வைப்ரேஷன் க்ரியேட் பண்ணும். அதில் எல்லாம் உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. அது வந்து தி லோ ஆஃப் த நேச்சர்ஸ். இப்போ யூனிவர்ஸ் இந்த நேச்சர் இதுகள் இருக்குது. அப்போ யூனிவர்ஸ் என்ன மாதிரி ஒர்க் பண்ணுறது, என்ன மாதிரி இது ஓமண்ட சத்தமே வந்து அது யூனிவர்சல் சவுண்ட். அது வந்து இப்போ கிட்டத்தில் ரெக்கார்ட் பண்ணியும் போட்டு காட்டுவாங்க. அது அந்த ஓமன்னு சொல்லி இதென்னாட்டும் அந்த அந்த வைப்ரேஷன் வருது. அந்த அது அந்த அதுக்கெல்லாம் சயின்டிஃபிக் ரீசன். மற்றது நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த அஜந்தா ஓவியங்கள் மட்டும் அந்த இதில் உள்ள கைலாச அந்த இதெல்லாம் மலையில் வெட்டிச்சு இதெல்லாம் வந்து பார்க்கல எங்களுக்கு முந்தி வேறு ஒரு டெக்னாலஜி இருந்திருக்கு, இல்லாட்டி வேறு ஒரு கிரகத்தோடு எங்களுக்கு தொடர்புகள் இருந்திருக்கு. இப்போ அதுகளை வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்கு இன்னும் டைம் இருக்குது, டைம் எடுத்துக்கொண்டிருக்கு. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் எத்தனையோ சில இதுகள் வந்து கையால் உளியலால் செய்ய இல்லாத விஷயங்கள்லாம் செய்திருக்காங்க. மியூசிக் தூணுகள் எல்லாம் இசை தூணுகள் அதுகள் எல்லாம் இருந்திருக்கு. பெரிய பெரிய தேர்கள் கல் தேர்கள்லாம் இதெல்லாம் வந்து சாதாரண விஷயங்களை செய்கிறதுக்கு. இப்போ இதுக்கு என்ன டெக்னாலஜி? இப்போ இன்றைக்கு ஒரு வீடியோ பார்த்தோன்னா இந்தியாவில் உள்ள ஒரு மண் என்ன ஒரு கல் மேடு கல்லன்னா மேலே அது உள்ளுக்கு குடைஞ்சு அதாவது இந்த ஜெயினிசம் அந்த அந்த புத்த பிக்குமார் இந்த அந்த மத புதலிருந்து வாழ்கிறதுக்கான இடமா வச்சுருக்கேன். அது என்ன மாதிரி செய்தாங்கன்னு தெரியாது. நான் அந்தளவுக்கு க்ளீனாக வெரி என்ன சொல்ல சரியான ஸ்மூத்தாக செய்திருக்காங்க ஒரு மலைக்குள்ளே. இப்போ அப்படியானதான் செய்யல எங்களுக்கு மீறிய ஒரு டெக்னாலஜி சக்தி இருந்திருக்கு. அது வந்து
வேறொரு கிரகத்துடனான தொடர்பு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்திருக்கலாம். ஏன்னா இப்போ நீங்கள் நடந்ததில் பார்த்தீங்கன்னா இயேசுநாதருக்கு இது கிடைச்சா 2000 வருஷத்துக்கு முன்பு, வள்ளுவர் வாழ்ந்த 2000 வருஷத்துக்கு முன்பு. கணக்க இந்த என்னென்னு சொல்ல அதிசயங்கள் என்று சொல்லப்படுவதில் நடந்தது வந்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தான், அதுக்கு பின்பு இல்லை. சரியோ, அவையும் பிறக்கிறத விட்டுட்டோம் என்ன அவை பிறக்கையில் அந்த டைமில் என்னுடைய ஊகம் வந்து வேறு ஒரு குலத்தோடு எங்களோட இந்த பூமிக்கும் தொடர்பு இருந்துக்கலாம். ஏனென்று சொல்லிச்சுன்னா மாயனில் உள்ள சில அந்த வழிபாட்டு முறைகள் வந்து இந்தியாவில் இருக்குது. இந்தியாவில் உள்ளது இதுகள் வந்து எஜிப்டில் இருக்குது. அப்போ உலகத்தில் எல்லாத்துலேயும் வந்து சேம் சிம்பிள்ஸ் வந்து யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. அப்போ நாங்கள் இப்போ 2000 வருஷத்துக்கு முந்தி இப்படியான தொடர்புகள் இருந்திருக்கலாம். அந்த வழிபாட்டு முறைகள், அந்த என்னென்னு சொல்கிறது, செதுக்கப்பட்ட ஓவியங்கள், அதுகள் எல்லாம் சிலைகள் எல்லாத்துலேயும் வந்து சிமிலாரிட்டி இருக்குது. இப்போ இங்கே கிரேக்கில் கண்டெடுக்கப்பட்ட சிலதுகள் எஜிப்ட் சொல்லி வந்தேன். உங்களை குழப்பம் கிரேக்கத்துக்கும் எங்களுக்கும் சரியான தொடர்பு இருக்குது. அது என்னென்னா முந்தி அந்த பிரமிட்டு இந்த கால்குலேஷனை வந்து செய்து கொடுத்தது வந்து தமிழாக்கள் என்று சொல்லித்தான் ஒரு கதை இருக்குது. அதே மாதிரி நைல் நதியின் அணைகள் கட்டுறதுக்கான கால்குலேஷன்ஸ் வந்து செய்யப்பட்டது வந்து தமிழாக்களால் அந்த காலத்தில் இருக்குது. அப்போ சில இதுகள் வந்து எங்கள்கிட்ட அந்த இது இருக்குது. ஏன்னா இப்போ ரோமனோட இருந்த இதில் கணக்க இதுகள் வந்து இங்கேருந்து போயிருக்கு. இப்போ எங்களுக்கான தொடர்புகள், எங்களுக்கான இதுகள் வந்து பாரிய அளவில் இருந்திருக்கு. அண்மையில் இந்தியாவில் ஒரு ஆராய்ச்சியில் இரும்பு கண்டுபிடிக்கிறாங்க. அது எத்தனையோ 1000 ஆண்டுகளுக்கு முன்பு அது அப்போ தமிழர்கள் பாவிச்சிருக்கு. இரும்புகள் வந்து பாவிக்கப்பட்டிருக்கு. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன் தோன்றி மூத்தக்கூடியன இரும்பே அந்த காலத்தில் எங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த காலத்துக்கு அந்த காலத்தில் இரும்பு, தங்கம், செப்பு இதுகள் எல்லாம் கண்டுபிடிச்சு நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் அந்த டெக்னாலஜியை வந்து அடுத்த சந்ததிக்கு அது கடத்த இல்லாமல் போயிட்டுது. அது மற்றது இந்த இவங்களுக்கு எதிராக நடந்த படையெடுப்புகள் இல்லாட்டி அந்த கலனைசேஷன். உங்களை ஒன்று தெரியணும், தமிழன் தான் முதல் கலனைசர். இப்போ எல்லாருக்கும் முதலே நாடுகளை போய் கலனைஸ் பண்ணால் தமிழாக்கள் தான். இப்போ உங்களுக்கு தெரியுமா, கொரியாவுக்கு போய் ஒரு தமிழ் அரசி தான் அங்கே உள்ள சொல்லுகள்லே இல்லாமல் வந்து நான் அந்த கொரியன் ஃப்ரெண்ட்ஸோட அவங்கள்ட்ட அவங்கள்ட்ட கணக்கு ஒற்றுமைகள் இருக்குது. அவங்களுக்கு அம்மான்றதோ இல்லாட்டி கேனிஸ் வந்து என்னென்னு சொல்லிச்சுன்னா இந்தியாவிலேருந்து இது வந்து கொரியா. ஓகே, இது வந்து டிஃப்ரெண்ட். இது அதே மாதிரி இப்போ கிட்ட 30,000 வருஷத்துக்கு முன்பு ஆஸ்திரேலியாவுடனான தொடர்புகள் இப்போ இதுகளெல்லாம் வந்திருக்குது. அப்பவே திரைக்கடல் ஒளியும் திரவியம். ஆனால் எங்கே இப்போ நாங்கள் அந்த ஒரு இது இருக்குது, என்ன யாதும் ஊரே யாவரும் கேளீர் யாதும் ஊரே யாவரும் கேளீர் சொந்தக்காரர். அதால தான் எங்களுக்கு ஒன்ற நாடுல எல்லா நாடும் எங்களுக்கு சொந்தமாக போனதால போன மாதிரி இருக்குது. அப்போ அதுகள் எல்லாம் வந்து ஒரு எங்களுடைய தமிழின் தொன்மையையும் அதன் ஆதிக்கத்தையும் காட்டுது. ஆனால் அது எங்கே விடுபட்டதுன்றது எங்களுக்குள்ள இல்லாமல் போனதுக்கு காரணம் வந்து எங்களுக்குள்ள வந்து போட்டிகளும் பொறாமைகளும் பெருத்துவங்கினதால். அதனால தான் நாங்களே அழிஞ்சினாங்க. சரியா, இப்போ சேர, சோழ, பாண்டியர் 3 தமிழாக்கள் 3 பேருக்கு தான் அடிபட்டாங்க. 3 பேரையும் அழிச்சிட்டாங்க. 3 பேரும் அழிச்சு போட்டோம். அதே அப்போ நாங்கள் ஒரு நாட்டை ஹோல்ட் பண்ணியிருக்கலாம். இப்போ ஜாவா, சுமத்ரா, இல்லாட்டி இந்தோனேஷியா, இதெல்லாம் சிங்கப்பூர், இது எல்லாத்தையும் எங்கள்ட கைகளை வச்சுருந்தோம் நாங்கள். ஏன் இலங்கை முற்று முழுதாக ஆதிக்கத்தில் இருந்தது. ஆனால் இன்றைக்கு எங்கள் கொண்டுட்டு இல்லை. ஆனால் எங்கள் கொண்டு இருக்கிறத இப்போ இனிமேல் ஒரு தடவை விரும்ப மாட்டேன். காரணம் என்னென்னா நாங்கள் வந்து தொன்மை. ஆனால் இது அப்போ எங்களை வளர விட்டால் தங்களை வளர விட மாட்டோம். நாங்கள் வளர்ந்தால் அவர்கள் வளர மாட்டார். எங்களை வளர விட மாட்டேன். மற்றது எங்கள் ஸ்ட்ராட்டஜிக்கலாக எங்களுக்கு வந்து எங்களுக்கான தமிழாக்களில் வந்து உலகத்துக்கு ஒரு நலனுள்ள தனிப்பட்ட ரீதியாக நாங்கள் உலகத்துக்கு நலன் உள்ளவர்கள். ஆனால் ஆஸ் அ கம்யூனிட்டி எங்களால் வந்து ஒன்றும் செய்யலாது. அதாவது எங்களை பெருசாக ஒரு தரம் கவனிக்கிறே இல்லை. நீங்கள் என்ன தான் கத்தினாலும் குளர்னாலும் ஒரு தரம் கவனிக்க மாட்டோம். என்னச்சுன்னா எங்களால் வந்து உலகம் வந்து ஆஸ் அ கம்யூனிட்டியாக நன்மை இல்லை. தனிப்பட்ட முறையில் நான் இப்போ நீங்கள் ஒரு மீடியா வச்சு உங்களுக்கு சொசைட்டிக்கு நன்மை இருக்குது. தனித்தனி இதுகளாக நாங்கள் வளர்ந்துருக்கோம். ஆஸ் அ கம்யூனிட்டி நாங்கள் வளர இல்லை. இப்போ அதான் அந்த இப்போ ஷான், நீங்கள் ஆரம்பத்தில் இந்த கோயிலை பற்றி தொடங்கணும். இப்போ எங்களை வரலாறு ஆனால் இவ்வளோ ஒரு உன்னதமான சிறப்பான
வரலாற்று தொன்மைமிக்க ஒரு சமூகத்தை சேர்ந்த சமயத்தை சேர்ந்த நான் இன்றைக்கு எங்களுடைய சமயத்தினுடைய நிலை எப்படி இருக்கு கனடாவில்? கவலைக்கிடமான நிலைமை. ஒன்று வந்து என்னென்றால் சேலை நேர்த்திருக்கு, சேலை நேர்த்தி இல்லை, இதால் வந்து மெல்ல மேலாத சுச்சுவேஷன். ஓகே, இப்போ கோயிலுக்கு போகிறாங்களா போகணும் உங்கள்ட்ட நம்பிக்கையே இருக்குது. ஆனால் எத்தனை கோயிலுக்கு போக போகிறீங்களா? இதால் இப்போ நீங்கள் என்ன கோயிலுக்கு போகிறது வேலை மெனக்கடன்ற சொல்லிடுறேன். இப்போ தானது நீங்கள் ஒரு கோயிலுக்கு போகிறீங்க, சரி அந்த கோயிலோட நின்றீங்கன்னா அந்த கோயில் திருவிழாவில் 10 நாளோ 15 நாளோட பண்ண முடியுது. நீங்கள் என்ன செய்றீங்க? நல்லூருக்கு 25 நாள் விரதம், நல்லூர் முடிஞ்ச கையோட சன்னதி துவங்கும், சன்னதி 15 நாள், அது முடியும் உங்களோட ஊர்கோள் 10 நாள். பேருந்து அதுக்குள்ளே உள்ள விரதம் எல்லாம் பெறும். ஆடி அமாவாசை, அந்த அமாவாசை, இந்த அமாவாசை எல்லாம் பெறும். பேருந்து அதுக்கு பிறகு நவராத்திரி, சிவராத்திரி. அப்போ உங்களோட வாழ்க்கை வந்து முற்று முழுத கோயிலுக்கு அர்ப்பணித்த மாதிரி, சமயத்துக்கு அர்ப்பணித்த மாதிரி. ஆனால் இதில் எங்கே உங்களோட ப்ரொடக்டிவிட்டி வரப்போகுது? இப்போ உள்ள காலகட்டத்தில் அது சமயம் வந்து உங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லல, அது தேவையாக வச்சுக்கலாம். ஆனால் அதை லிமிட் பண்ணுங்க. எது உங்களுக்கு தேவையானது, எதால் நீங்கள் அதால் நான் அழகாக சொல்லணும் ஷான், அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நினைச்சேன். இப்போ உதாரணம், இப்போ எனக்கு மார்க்கெட்டிங் செய்தபடியன் வந்து ஸ்ரீலங்காவில் தான் செய்தவன், உங்களுக்கு வன்னிக்கு இருந்து செய்தபடி. அப்போ எல்லாம் செய்தவன் தான் இருந்தால் அப்புறம் அடிச்சாச்சுன்னா அண்ணன் இன்றைக்குங்கிற கோயில் கொடியேற்றம், கோயிலுக்கு இருக்க அவசரம் போகணும், பேருந்து வந்து கதைக்கணும், சரி போயிட்டேன். அடுத்த நாச்சுன்னா ஆனால் அப்பாண்ட ஊரில் உள்ள கோயிலுக்கு இன்றைக்கு இப்போ நான் என்னன்றா, அப்போ நீங்கள் தொழிலை செய்ய போகிறீங்க, ஏன்னா நாங்களும் இங்கே டைமுக்கு உங்களுக்கு பிஸ்னஸ் தரோம், உங்களுக்கு 15-20 பேருக்கு வேலை கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் இங்கேருந்து பிஸ்னஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். ஆனால் நீங்கள் இதைத்தான் செய்ய போகிறீங்கன்னா எங்களால் செய்ய இயலாது. என்ன சொல்லிச்சுன்னா நான் இங்கே நடைமுறையில் அப்படி இல்லை. சரி, இப்போ நான் பொதுவாக எனக்கு அதே இல்லை, நான் கோயிலுக்கே போகிறே இல்லை. சரியா? அப்போ இப்போ இந்த நிலைமையில தான் இங்கே இருக்குது. அப்போ மற்றது வேலை மினக்கடுன்றதுக்கு தான் உங்களோட டைம் வேஸ்ட் ஆகுது. இப்போ எல்லா கோயிலுக்கும் விரதம் பிடிக்க போகிறீங்கன்னா, இந்த உதாரணத்துக்கு கிறிஸ்டியானிட்டி எடுத்துப்பீங்கன்னா கிறிஸ்மஸ், நியூ இயர், ஈஸ்டர், தட்ஸ் இட். அது எல்லா உலக நாடு முழுக்க அதை தான் செய்யும். அந்த டைமுக்கு அதோட முடியுது. எங்களுக்கு அப்படி இல்லை. கையில இருந்து மார்கழி மட்டும் ஒவ்வொரு நாள் 365 நாளும் ஏதாவது இருக்கும். சரி, அப்போ 30 நாள் 40 நாள் அதன் ஒன்றே நான் குறை சொல்லலை, ஏதோ ஒன்றோட ஸ்டிக் பண்ணுங்க. ஒரு ஊருக்கு போனீங்கண்டா, மற்றது இன்னொன்று எங்கள்ட கோயில்களால் வர பிரச்சனை என்னென்னா, ஒரு ரோட்டு எடுங்க உங்களோட ஊர்லேயோ இங்கே, இதில் அம்மன் கோயில் இருக்கும், அங்கே பிள்ளையார் இருக்கும், அங்கே முருகன் கோயில், அங்கே பைரவ கோயில். அந்த நாள் அந்த தெருவே நாளாக புரிஞ்சு நிற்கும். அது அவற்ற கோயில், இது வெற்ற கோயில், அவைன்ற கோயில், அவைட்ட திருவிழாண்டா நாங்கள் போக மாட்டோம். அவைன்ற சமயம் எங்களை புரிக்குது, எங்களை ஒற்றுமையாக விட இல்லை. உண்மைதான். ஏண்டா இப்போ அம்மன் கோயில் திருவிழா என்றால் கொஞ்சம் பேர் போக மாட்டோம், அது அவைன்ற கோயில் திருவிழா. அதுக்குள்ள போய் சாதி, அந்த கோயில் வெற்ற சாதி, இந்த கோயில் இவைன்ற சாதின்னு. சில இடத்துல வந்து போன 2-3 வருடங்களுக்கு முன்னும் தேர் இழுக்கிறதுக்கு கூட ஆக்கள் இல்லாமல் டிராக்டர் கட்டி இழுத்தவே இல்லை. என்னென்னு மற்ற சாதியாக்கள் வந்து தொடக்கூடாது, வடந்து விடக்கூடாது. இதுதான் சமயம். உங்களுக்கு சாமி அப்பா, நீங்கள் மனுஷனை மதிக்கல, மனுஷனை சாதி வச்சு பிரிக்கணும், உங்களுக்கு என் கோயில், உங்களுக்கு என் சாமி. இதுதான் சமயம். இந்த சமயம் உங்களுக்கு வேண்டாம். அதுக்கு தான் அழகா தமிழ் ஒரு வாக்கியம் இருக்கு ஷான், யதார்த்தவாதி பகுஜன விரோதி. நீ உண்மை பேசினா நாங்கள் விரோதியா போவோம், அதுதான் உண்மை, இது நடைமுறை உண்மை. இப்போ நான் உடனே கதைக்கிற பற்றி பயப்படுறையில் என்னென்னு சொல்லிச்சுன்னா, லைக் நான் வேறு ஒரு தட்டையும் கதைக்கல. இப்போ எந்த கதை பிடிக்காமல் இருக்கலாம், எத்தனை பேருக்கு இதெல்லாம். ஆனால் உங்களை சிந்தனையை தூண்டுறது தான் எங்களோட வேலை. ஓகே, நீங்கள் செய்யுங்க, உங்களோட இதெல்லாம் யோசிங்க, இதால் என்ன நன்மை என்ன தீமை. மற்றது இப்போ உதாரணத்துக்கு இப்போ சூரம்போர் நடக்கும், கார்த்திகை நவம்பரில் நடக்கும். பொறும்பேரோட ஆடுவினோம், இந்த குளிருக்குள்ள சின்ன உள்ள கொட்டும். உடல் ஆரோக்கியம். சூரன் போர் என்னத்துக்காக நடந்தது, அது ஒரு சிம்பாலிக்கான இது. இப்போ சிம்பாலிக்காக செய்கிறதுக்கு நீங்கள் ஒரு காலையில் செருப்பும் போடுமானும் ஷர்ட்டும் போடுமானும் அந்த ஸ்னோ கொட்டி கொண்டு இருக்கும். அதுக்கு இல்லை. இப்போ அடுத்த நாள் வேணும் வேலைக்கு பாட்டி யாருக்கு நட்டான், உங்களுக்கு தான் நட்டான். ஐயர் வந்து எல்லாத்துக்கு சாமி வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவது இல்லை. சாமின்றது வந்து எங்கள்கிட்ட நம்பிக்கை. அது நீங்கள் சாமியிலையும் வைக்கலாம், மரத்துலேயும் வைக்கலாம், கல்லுலேயும் வைக்கலாம், அல்லது உங்களுக்கு மனசுக்குள்ளேயும் இருக்கலாம். அதை வந்து தேவைக்கு அதிகமாக யூஸ் பண்ணாமல் மன நிம்மதிக்கும் உங்களோட உடலா இதுகளுக்கும் யூஸ் பண்ணுங்க. ப்ரேயரை செய்யுங்க. இப்போ நான் கோயில் இப்போ இந்தியா போனேன்னு சொல்லிச்சுன்னா இல்லாட்டி வேறு நாள் போனால் கோயில்களுக்கு போகிறேன். போய் கட்டிடக்கலைகள், சிற்பங்கள், இந்த திருவனந்தபுரத்தில் உள்ள ஒரு பத்மநாபன் கோயிலுக்கு போனேன். போயிட்டு அந்த அதில் உள்ள அந்த தூணுகளில் உள்ள அந்த சிற்பங்கள் அதெல்லாம் பார்க்கலாம், ஆசையாக இருக்கும் பார்க்கல. பட் அதில் வந்து எங்கள்கிட்ட கலைகள், கட்டிடக்கலைகள், அதை பற்றி இப்போ தஞ்சாவூர் பெரிய கோயில் போய்க்கல அதில் கல்வெட்டுகள் எல்லாம் எழுதியிருக்கு, அதெல்லாம் பார்க்க ஆசையாக இருக்குது. ஆனால் அதை மீறி
சமயங்களை மிஸ்யூஸ் பண்ணி அல்லாட்டி சமயத்தை சார்ந்தவர்கள் அந்த கோயில்களை மிஸ்யூஸ் பண்ணுறது வந்து இனிமேல் வர காலத்தையும் இருக்க முடியாது. என்று சொல்ல உங்களுக்கு ப்ரொடக்டிவிட்டி வேணும், உங்களால் இதுகள் வேணும், என்ன உங்களுக்கு அது பிரயோசனமாக இருக்கும். வேலைக்கு போகிறீங்களோ வேலைக்கு 365 நாள் மோப்படிக்க போகிறீங்கன்னா என்னென்று வேலை செய்ய அதுதானே முக்கியம். நீங்கள் உயிர் வாழத்துக்கு உங்களுக்கு தேவையானதை நீங்கள் செய்யணும். அப்போ சாமி தருவான்னு குந்தி கொண்டு சாமி தராது. அதான் பல்லவன் அழகாக சொல்லணும், தெய்வத்தால் ஆகாதெனும் தன் மெய்வெறுத்த கூலி தரும். நீ எல்லாம் கடவுள் பார்ப்ப, கடவுளுக்கு எத்தனை பேர் என்று பார்க்குறது? இப்போ 3 பில்லியன் பீப்புள் இந்த உலகத்தில். அது மட்டும் இல்லை, இப்போ யார் பில்கேட்ஸ் எடுங்க, இல்லாட்டி எலான் மஸ்க் எடுங்க, நல்லா தான் இருக்கிறாங்களா? அவன் எந்த கோயிலுக்கு போகிறாங்க? அவனுக்கு விதியை பார்க்குறான எல்லாம் உங்களோட முயற்சி தான் கடவுள். உங்களோட முயற்சி உங்களோட கடவுள். சரி, நீங்கள் ஒரு வில் பவர் இருக்கும், அது இதுன்னுவீங்கன்னா அதால் முன்னுக்கு வாங்க. மற்றது சாமியை நம்பி உங்களோட முயற்சியில் கைவிடாதீங்க. முயற்சி திருவினையாக்கும். என்னொன்றே இந்த இடத்துல கட்டாயம் சொல்லணும் ஷான், கோயிலுக்கு போய் பிள்ளையாரே சிவகுளத்தின் பெட்டைக்கு கல்யாணம் நாசமாக போனது, கல்யாணம் குளமான கும்பிட்டு சாமியை அடுத்தவங்க திரும்பியே பார்க்க மாட்டேன். மற்றவன் நல்லா இருக்கணும் நீங்கள் மனதால் நீங்கள் நல்லா இருப்பீங்க. மற்றது எண்ணமே வாழ்வு. மற்றது நீங்கள் ஒரு நெகட்டிவாக திங்க் பண்ணிக்கல, நீங்கள் இப்போ நெகட்டிவிட்டி தான் உங்களுக்கு வந்தோம். அப்போ அதான் நான் எல்லாருக்கும் சொல்கிறது, இப்போ நான் என்னுடைய தொழிலே வந்து முதல் அழகாக சொல்கிறாங்க ஷான், மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேணும். மனம் நல்லா இருந்தா நீங்கள் செய்யலாம் சொல்லவே தேவையில்லை. கடவுளையும் உங்களை நல்லாக்கி கொண்டு போவேன். அப்போ நான் சமப்போம், இவன் அசமம், இவன் விசா அழியணும்ல, உன்னையே வந்து சேரும். அது எங்களுக்கே திருப்பி வரும். அந்த அந்த நெகட்டிவ் திங்கிங், அது இப்போ லோ ஆஃப் அட்ராக்ஷன் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு இப்போ நாங்கள் இந்த ரேடியோவில் காய்ச்சி கொண்டிருக்கிறோம். ரேடியோ வந்து ஒரு அலவரசை. இந்த அலவரசை வந்து நீங்கள் அதை டியூன் பண்ணிக்கலாம், அந்த அலவரசை போகுது. அது ரோட்டால் கம்பி கோட்டணும் போயில்லை, அலவரசை. அதே மாதிரி தான் மைண்டில் வந்து இப்போ நான் புக் ஒன்று வாசிச்சிட்டேன், உலகத்தில் உள்ள இந்த பெரிய ஆண்டனாவில் மனித மூளை தான் பெரிய ஆண்டனா. சரியோ, இதுவால் வந்து கடத்தப்படுற அலவரிசைகள் வந்து மிக பெரியது. அப்போ நீங்கள் வந்து எந்த வைப்ரேஷனை நோக்கி உங்களோட அலவரிசையை திருப்புறீங்களோ அந்த வைப்ரேஷனுக்கு அது போகும். அதெல்லாம் அந்த லோ ஆஃப் அட்ராக்ஷன் இருக்குது. இப்போ நீங்கள் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் நெச்சு கொண்டு போங்க, அந்த இதில் ஒரு புத்தகம் ஒன்று இருக்குது, அதை விரும்பினார்கள் வாசித்து பார்க்கலாம். இந்த சீக்ரெட் உண்டு. இந்த சீக்ரெட் உண்டு இங்கிலீஷில் ஒரு ரொண்டா பிரைன் என்று எழுதின புத்தகம். அது வந்து என்னென்னா, ஆதிகால சித்தர்கள் எவ்வாறு தங்களுடைய மைண்டை கண்ட்ரோல் பண்ணி கூடு வாங்க அந்த டெக்னாலஜி அதை வந்து சாதாரண மனிதனுக்கு வழங்கக்கூடிய மாதிரி எழுதியிருக்கு. அப்போ நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, நீங்கள் யோசிச்சுட்டு போவீங்க, ஓகே எனக்கு இந்த இடத்துல இன்றைக்கு ஒரு பார்க்கிங் ஸ்பாட் போகணும், நீங்கள் ட்ரைவ் பண்ணி போய்க்கலாம், நீங்கள் போனீங்கன்னா அந்த இடத்துல அது இருக்கும். ஏன்னா உங்களோட மைண்ட் வந்து வில் பவர் ட்ரெயின் பண்ணுது. அதே மாதிரி இன்றைக்கு இந்த டீல் வந்து சக்ஸஸ் ஆகணும், இப்படி தான் செய்ய போகிறோம்னு டிசைட் பண்ணிங்கன்னா சக்ஸஸ் என்று சொல்லி அந்த வில் பவர் அந்த வைப்ரேஷன் வந்துருக்கும். அப்போ அதுகளை ஜென்ரேட் பண்ணுங்க. அது ஜென்ரேட் பண்ணி போட்டு இதெல்லாம் பூசை புனக்காரங்கள், அந்த மந்திரங்கள் தந்திரங்கள் அதுகளை விட்டுட்டு உங்களோட மைண்ட் வந்து தி பிக்கெஸ்ட் ஆண்டனா, த பிக்கெஸ்ட் பவர், அந்த கம்ப்யூட்டர் ஒன்று நீங்கள் மண்டைக்க வச்சுருக்கீங்க, அதை யூஸ் பண்ணுங்கள். நாங்கள் யூஸ் பண்ணுறது வந்து நாட் ஈவன் 10% ஆஃப் த பிரெயின் பவர் நாங்கள் யூஸ் பண்ணுறே இல்லை. 90% சும்மா தான் கிடக்கு. இப்போ மெடிடேஷன் மூலமும் இதன் மூலமாக அதை டெவலப் பண்ணிங்கன்னா அந்த கோயில்களுக்கே போக தேவையில்லை. உண்மைதான். ஏன் அதெல்லாம் சொல்கிறது அந்த இப்போ கோயில் இன்னொரு விஷயம், நான் கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டும் என்று விரும்புகிற காரணம் என்ன, ஊரில் போய் நின்று 2-3 இடத்துல பர்டிகுலர் இடத்துல நின்னா 6:50 அப்படி இருக்கும் பின்னேரம் விடியப்புறம் காலம். அப்போ அங்கே உள்ள ஒரு பிள்ளையா கோயிலில் ஸ்பீக்கர் அடிக்கும். சரிடா, அப்போ அது விடியவள்னா துவங்கினேன் 5:50. இந்த 5:50 விடியப்புறம் 6:10 6:15 15 நிமிஷம் ஆயிடும். இப்போ இந்த மாஸ்க்லேருந்து ஓதல் துவாங்க. அது அப்போ படைக்கல. அது இப்போ அதுக்கு பிறகு இப்போ ஒரு 7 மணிக்கு சேர்ச்சில் இருந்துவாங்க. சரி, பெரிய நீங்கள் சொல்கிறீங்க கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டும். ஏன்னா இப்போ கிட்டடியில் இப்போ ஒரு போன வருஷம் போய் 2 வீட்டில் இப்போ எங்கள் ஆண்டியாக்கள் வீட்டில் என்னென்னா, அவன் வீடு வந்து கோயிலுக்கு பக்கத்தில் வீதியோட, அவை கண்டே சுவாமி இல்லை, சரியான தலையடி. ஆனால் இவங்க அந்த திருவிழா நேரம் போட்டு அடி நடிச்சா, அதாவது லவுட் ஸ்பீக்கர் பயங்கரமாக அடி கிளிக்கும் 24/7. ஐயோ,
இது இருக்கலான்னு சரி இல்லைன்னா நல்லொரு பக்கத்தில் ஒரு வீட்டு போனால் அங்கே இந்த திருவையாறுன்னு சொல்லி ஒரு கோல் இருக்குது அதில் பாடுற லைக் கேட்க நல்லா இருக்கும் சங்கீதம். ஆனால் 24/7 கேட்கலாமா? கேட்கலாம். சரி, நிறைவாக நாங்கள் நிறைவு நேரத்தை நெருங்கி இருக்கிறோம். நீங்கள் சொன்ன போல நாங்கள் மதங்களுக்கு எதிரானவர்கள் இல்லை, மதங்களுக்கு தெளிவாக சொல்கிறோம். நாங்கள் கடவுளுக்கோ சாமிக்கோ மதங்களுக்கு எதிரான, ஆனால் சிந்தி செயல்படு. ஆண்டவன் நீ ஆண்டவனை நம்புற உண்மை என்றால் ஆண்டவன் உனக்கு அறிவை தந்திருக்கிறேன். 6வது அறிவை தந்தது ஆண்டவன். அதை பகுத்தறியுங்கப்பா. இது நல்லது, இது கூடாது, இதை சாப்பிட்டா நல்லது. பிள்ளைகளுக்கு சொல்கிறோம் தானே, அப்போ இதை படிக்காத, இதை படி, இதை அதே மாதிரி தான் இப்பொழுது சாண்டே அவரும் சொன்ன விடயங்களும் நான் அவரோடு சேர்ந்து சொன்ன விஷயமும் நாங்கள் சமயங்களுக்கு எதிரான. நிறைவாக சொல்லுங்கள், என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? உங்களுடைய மதியை மதியால் வெல்லுங்கள். அப்போ நீங்கள் உங்களோட யூ ஆர் த கேப்டன் ஆஃப் யுவர் சோல், யூ ஆர் த இதுன்னு சொல்லி இப்போ நீங்கள் தான் உங்களை கண்ட்ரோல் பண்ணலாம். யூ கேன் டூ whatever you want, you have the will power. லைக் உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். மற்றது கோயில்களை, இப்போ கோயில்கள் கன பேர் கோயிலோட சம்மந்தப்பட்டார்கள் கேட்டுக்கொண்டிருப்பீர்கள். உங்களோட கோயில்களை பயனுள்ளதாக மாற்றுங்கள். சரியோ, மற்றது இப்போ பயனுள்ளதாக மாற்றுங்கள். அதால் இளையவர்களுக்கும் முதியவர்களுக்குமான சேவை நிலையங்களாக மாற்றுங்கள். அவர்கள் மன உளைச்சலில் சிறியவர்களும் நிறைய பேர் இருக்கின்றார்கள். அவர்களுக்கான ஒரு ஒரு வழி, ஒரு இடங்களாக அதை மாற்றுங்கள். அதைத்தான் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். என்னென்னு சொல்லிச்சுன்னா, இவ்வளோ காசு, இவ்வளோ சனம். இப்போ இந்த சிவராத்திரிக்கெல்லாம் போனால் நிற்க இடம் இல்லாமல் சனம். ஆனால் என்ன சனத்துக்கு கிடைச்ச பெனிஃபிட் என்ன? சரியோ, கிட்டடியில் குருத்வாராண்டு போனான். என் ஃப்ரெண்டு ஒரு ஆள் சீக்க சமயத்தை சேர்ந்தேன். அப்போ அங்கே போன இடத்துல உள்ளுக்கு போய் பார்க்க வழிபட்டு கொண்டு இருந்தார்கள். கீழே கிச்சனில் சாப்பாடு கொடுத்துன்னு இருந்தாங்க. அங்கே ஒரு ரூமில் கோயிலுக்கு அவ்வளோ பேரும் வரிசையாக நின்று போன் மேரோ செக் பண்ணி கொண்டு இருந்தேன். ஏன்னா இந்தியாவில் உள்ள ஒரு பிள்ளைக்கு கேன்சர், போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் செய்யணும். அப்போ அவர்கள் அவ்வளோ பேரும் லைனில், கோயிலுக்கு அவ்வளோ பேரும் லைனில் நின்று போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் சாம்பிள் கொடுத்து கொண்டு இருக்கிறார். இவ்வளோ பெரிய பேர் மக்கள் சேவையே மகேசன் சேவை. அப்போ உங்களுக்கு சாப்பாடு இப்போ போகிறீங்களா, பசியோட போகிறீங்களா, சாப்பாடு இருக்குது. கும்பிட இருக்குது. உங்களுக்கு சேவை செய்ய போகிறீங்களா, சேவை செய்கிறது. அடுத்த ரூமில் அவன் சமயத்தை பற்றி படிப்பிச்சு கொண்டிருக்கிறார்கள். கவுன்சிலிங் நடந்துட்டுருக்கு. இப்போ இதுகள்லாம் சமுதாயத்துக்கு தேவையான ஒரு விஷயம். நல்லது, அருமையான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறீர்கள். மீண்டும் ஒரு பொருள் தான் எனக்கு ஞாபகம் இருந்தது. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. நீங்கள் கைக்கொள்ள வேண்டும் என்று உங்கள் அனைவரும் அன்போடு வேண்டிக் கொண்டு உங்களிடம் இந்த விடைபெறப் போகிறோம். உங்களுக்கும் இனிய மாலை வணக்கம் ஷாண்டே அவர்கள். என்னுடைய வணக்கங்கள் உங்களுக்கும் மக்களுக்கும். அட்லீஸ்ட் ஒரு 4 பேர் இதால் யோசிப்பினோம். எங்களுக்கு 1000 பேர் மாற வேண்டியில்லை, 4 பேர் கேட்டு சிந்திச்சு செயலாற்றினா சந்தோஷம். நன்றி.